عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله. وصلى الله وسلم على سيدنا محمد وعلى آله وأصحابه وأزواجه وذرياته وأهل بيته وأتباعه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وإذ قلنا لك إن ربك أحاط بالناس وما جعلنا الرؤيا التي أريناك إلا فتنة للناس والشجرة الملعونة في القرآن ونخوفهم فما يزيدهم إلا طغيانا كبيرا. صدق الله العظيم. قال النبي صلى الله عليه وسلم: من قرأ بالآيتين في آخر سورة البقرة في ليلة كفتاه، أو كما قال صلى الله عليه وسلم. புகழ் அனைத்தும் ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே உரித்தாகட்டுமாக. அல்லாஹினுடைய சலாத்தும் சலாமும் அன்பும் அருளும் நம் உயிரினும் மேலான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய தோழர்கள், குடும்பத்தார்கள், அவர்களை பின்பற்றி வந்த தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், ஃபுகஹாக்கள், ஷுஹதாக்கள், நல்லவர்கள் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அல்லாஹினுடைய மேலான ரஹ்மத்தையும் அவனுடைய பொருத்தத்தையும் பெற்றுக்கொண்ட நல்லடியார்களுடைய கூட்டத்திலே அல்லாஹ் நம்மை கபூல் செய்தல்வானாக. வாழும் காலமெல்லாம் நிம்மதியாகவும் ஆரோக்கியமாகவும் வாழக்கூடிய பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம்மை தந்தருள்வானாக. நம்முடைய வாழ்க்கையின் லட்சியமாக தக்வா என்னும் இறையச்சத்தை ஆக்கிக் கொள்வதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்தல்வானாக. கண்ணியத்திற்குரியவர்களை, அல்லாஹு தஆலா குர்ஆனிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த நிறைய செய்திகளை பற்றி சொல்லுவார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குணம் குர்ஆனாக இருந்தது என்பார்கள் ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். அந்த அளவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுடைய வாழ்க்கையில் நடந்த சீரத், வாழ்க்கையினுடைய வரலாறு, அவர்களுடைய காலத்தில் நடந்த யுத்தங்கள், மூமின்களோடு அவர்கள் நடந்து கொண்ட விதம், முனாஃபிகீன்களோடு நடந்து கொண்ட விதம், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்களோடு அவர்கள் எதிர்கொண்ட விதம், இதை பற்றியெல்லாம் அல்லாஹு தஆலா விலாவரியாக சொல்லுவான். அதிலேயும் குறிப்பாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மக்காவினுடைய வாழ்க்கையில் மதீனாவுக்கு செல்வதற்கு முன்பாக தாயிஃபில் ஏற்பட்ட பெரிய சிக்கலான சிரமமான ஒரு நிகழ்ச்சிக்கு பிறகு நடந்த மிஅராஜுடைய நிகழ்ச்சியை பற்றி குர்ஆனிலே அல்லாஹ் 2 அத்தியாயத்திலே சொல்லுவான். சூரா அல் இஸ்ரா, சூரா பனி இஸ்ராஈலிலும் சூரா அன்-நஜ்ம் என்கிற 2 அத்தியாயத்திலே சொல்லுவான். அதற்கு ஒரு பெரிய முக்கியத்துவத்தை கொடுத்து சொல்லும் விதமாக அல்லாஹ் அந்த நிகழ்ச்சியை ஆரம்பிக்கும் விதமே சுப்ஹான் அல்லதி அஸ்ரா பி அப்திஹி லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராம் இலல் மஸ்ஜிதில் அக்ஸா என்று சொல்லுவான். சுப்ஹான் என்கிற வார்த்தை இருக்கிறதே, அது ஆச்சரியத்தை உணர்த்தக்கூடிய வார்த்தை. ஆச்சரியத்திலும் ஆச்சரியமான ஒரு நிகழ்ச்சி என்பதை சுட்டி காட்டுவதற்காக அல்லாஹ்வுக்கு எதுவுமே ஆச்சரியம் இல்லை, எல்லாமே அல்லாஹ்வுக்கு முன்னால் சமம், அத்துணையும் சமம்தான். அல்லாஹ்வுக்கு இது லேசு இது கஷ்டம் என்பது கிடையாது. லேசு என்பதும் கஷ்டம் என்பதும் ஆச்சரியம் என்பதும் சாதாரணம் என்பதும் அடியார்களுடைய மனதில் அவர்களுடைய மனோநிலைக்கு தோதுவானதுதான். ஆனால் அல்லாஹு தஆலா இந்த நிகழ்ச்சியை சொல்லும் பொழுது அது சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி, ஆச்சரியமான ஒரு நிகழ்ச்சி நடந்ததாக அல்லாஹ் சொல்லி காட்டுவான். சுப்ஹான் என்கிற வார்த்தை ஆச்சரியத்தை காட்டுகிறது என்று சொன்னால் அது ஒரு வினோதமான நிகழ்ச்சி, ஒரு அற்புதமான நிகழ்ச்சி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழங்கப்பட்ட முஆஜிசாக்களில் அற்புதங்களில் ஆகப்பெரிய அற்புதம் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டும் விதம் நமக்கு சுட்டி காட்டுகிறது என்றால், ஆனால் அற்புதங்கள் என்று சொன்னாலே, ஆச்சரியம் என்று சொன்னாலே இன்று அதாவது நவீன காலத்திலே பலவிதமான சிந்தனைகள், அதுவெல்லாம் அது ஒரு பொய்யான கற்பனையை போன்றும் அதுவெல்லாம் தேவையில்லாததை போன்றும் இஸ்லாத்தை பரப்புவதற்கு அற்புதங்கள் தேவையில்லை. ஆகப்பெரிய அற்புதம் குர்ஆன் தான், ஆகப்பெரிய முஆஜிசா குர்ஆன்.
குர்ஆனில் உள்ள கருத்துக்களை மக்களை சுண்டி இருப்பதற்கு போதுமானது என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அதே சமயத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் ஏராளமான முஅஜிசாக்கள், அற்புதங்கள் நிகழ்த்தி காட்டப்பட்டிருக்கிறது. ஆனால் இன்று அது சர்வ சாதாரணமாக அதை எடுக்கக்கூடிய நிலையை பார்க்கலாம். அற்புதமான ஏதாவது சரித்திரத்தை சொல்லி காட்டினால் இது ஏதோ அம்புடிமாமா கதை மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு போற ஒரு மனோநிலையை பார்க்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பல அற்புதங்கள் நம்பகமான ஹதீஸ்களில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. புகாரி ஷரீஃபிலே, முஸ்லிம் ஷரீஃபிலே அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தோட்டத்திற்குள் நடந்து சென்றார்கள். நடந்து சென்ற பரக்கத்தின் காரணமாக பூத்து குலுங்கியது, பழுத்து குலுங்கியது என்று சொல்லும் சரித்திரம். இதுவெல்லாம் நம்பகமான சரித்திரங்கள். ஆனால் இதை என்று சொல்லும் பொழுது பல சமயங்களில் இது ஏதோ ஒரு கதை போன்ற ஒரு சிந்தனை. இது ஒரு ஃபித்னா. எது நம்பகமான நிகழ்ச்சியாக இருக்கிறதோ, குர்ஆனிலும் சுன்னாவிலும் நமக்கு எது தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறதோ அதை மனதை ஏற்றுக்கொள்ள மறுத்தால் அது போன்ற ஒரு ஃபித்னா கிடையாது. அல்லாஹ் தஆலா இந்த மிஅராஜுடைய நிகழ்ச்சியை பற்றி அப்படித்தான் சொல்லுவான். வமா ஜஅல்னா ரு'யா அல்லதி அரைனாக இல்லா ஃபித்னத்தல் லின்னாஸ் வஷ்ஷஜரத்தல் மல்ஊனத ஃபில் குர்ஆன். இந்த காட்சியை மிஅராஜிலே நீங்கள் ஒரே இரவிலே 7 வானத்தையும் கடந்து சிதறத்துல் முன்தஹாவை அடைந்து சொர்க்கம் நரகத்தினுடைய காட்சியை எல்லாம் கண்டு வந்தீர்கள். இதையெல்லாம் வந்து நீங்கள் சொன்னால் மக்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். மக்காவில் உள்ள இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்களிடத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நிகழ்ச்சியை எடுத்து சொல்லுகிறார்கள். ஏற்றுக்கொள்ளவில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பைத்துல் மக்திஸுக்கு சென்றார்கள். இஸ்ரேலில் இப்பொழுது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பில் இருக்கக்கூடிய அந்த பைத்துல் மக்திஸுக்கு சென்றார்கள். மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு சென்றார்கள். மஸ்ஜிதுல் அக்ஸா எப்படி இருக்கும் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வர்ணித்து காட்டினார்கள். எல்லாவற்றையும் சொல்லியும் கூட அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. இன்னும் சொல்ல போனால் யார் ஈமானை ஏற்றுக்கொண்டிருந்தார்களோ, யார் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருந்தார்களோ அவர்களுடைய உள்ளத்திலே ஈமான் பலகீனமாக இருந்ததன் காரணமாக அவர்களுடைய உள்ளம் கூட ஆட்டம் கண்டது என்று சரித்திரம் சொல்லும். மிஅராஜுடைய நிகழ்ச்சியை கேட்டுவிட்டு இதுவெல்லாம் நடந்திருக்குமா என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லுவான். வமா ஜஅல்னா ரு'யல்லதி அரைனாக இல்லா ஃபித்னத்தல் லின்னாஸ். நபியே, நாம் உமக்கு எந்த காட்சியை காட்டினோமோ அதை ஃபித்னாவாக தவிர வேறு எதையும் ஆக்கவில்லை. மக்களுக்கு அதை நாம் ஒரு ஃபித்னாவாக ஆக்கி இருக்கிறோம், ஒரு சோதனையாக ஆக்கி இருக்கிறோம். இந்த சோதனைகளில் வெற்றி பெறுபவர்கள் யார்? தோல்வி அடைபவர்கள் யார்? யார் உண்மை என்று ஏற்றுக்கொண்டார்களோ அவர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். யார் மறுத்து விட்டார்களோ அவர்கள் தோல்வி அடைந்து விட்டார்கள். இது ஒரு சோதனை என்று அல்லாஹ் சொல்லுவான். இது நடந்த நிகழ்ச்சி சத்தியமான ஒரு நிகழ்ச்சி. ஆனால் இதை யார் ஏற்க மறுக்கிறார்களோ ஃபித்னத்தல் லின்னாஸ், மக்களுக்கு ஒரு சோதனை. அதோடு அல்லாஹ் இதையும் சொல்லுவான். வஷ்ஷஜரத்தல் மல்ஊனத ஃபில் குர்ஆன். குர்ஆனிலே சபிக்கப்பட்ட ஒரு மரம், அந்த மரத்தையும் மக்களுக்கு சோதனையாக ஆக்கினோம் என்று சொல்லுவான். வஷ்ஷஜரத்தல் மல்ஊனத ஃபில் குர்ஆன் என்று சொன்னால் குர்ஆனிலே சபிக்கப்பட்ட மரம் அது நரகத்தினுடைய மரம். ஷஜரத்து ஸக்கூம் என்று அல்லாஹ் சொல்லுவான். ஷஜரத்து ஸக்கூம் இன்னஹும் லஆகிலூன மின் ஷஜரத்தி ஸக்கூம். அவர்கள் நரகவாசிகள் ஸக்கூம் என்ற மரத்திலிருந்து சாப்பிடுவார்கள். நரகத்திலும் ஒரு மரம் வளருமா? ஆனால் அல்லாஹ் சொல்லுகிறான் நரகத்திலும் மரம் வளரும். நெருப்பிலும் வளருமா? நெருப்பிலும் வளரும். ஃபி அஸ்ரில் ஜஹீம். நரகத்தினுடைய அடித்தளத்திலிருந்து அந்த மரம் கிளம்பி வரும் என்று அல்லாஹ் சொல்லுவான். அந்த மரத்தினுடைய ஒவ்வொரு கிளையும் எப்படி இருக்கும் என்று சொன்னால் ருஊசு ஷயாத்தீன், ஷைத்தான்களுடைய தலைகளை போன்று விகாரமானதாக இருக்கும். ஆனால் நரகத்தில் போய் எப்படி மரம் வளரும் என்று கிண்டல் அடித்தார்கள். அதைத்தான் அல்லாஹ் சொன்னான், குர்ஆனிலே சபிக்கப்பட்ட மரத்தையும் ஒரு சோதனையாக ஆக்கினோம். அவர்கள் அதை பற்றியும் கிண்டல் அடித்தார்கள். நரகத்திலா, நெருப்பிலா? நல்ல கோடை காலத்தில் கள்ளி செடி வளரும். நல்ல கோடை காலத்தில் நல்ல வெயிலில் தான் வளரும் கள்ளி செடி. சில மரங்கள் இந்த துன்யாவிலேயே வெயிலில் நன்கு வளரும், பாலைவன பூமிகளில் நன்கு வளரும். அல்லாஹ்வுக்கு எல்லாம் சாத்தியம். ஆனாலும் கிண்டல் அடித்தார்கள். அபூஜஹல் சொன்னான், ஸக்கூம் அது ஒரு நல்ல உணவு, அங்க நல்ல டேஸ்ட் பார்ப்போம், நரகத்துல போய் நல்லா சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணுவோம்னு சொன்னான் அபூஜஹல். ஏனென்றால் நரகத்தினுடைய அந்த சோதனையையும் கூட வேதனையையும் கூட அவன் அதை கிண்டலாக ஆக்கினான். அல்லாஹ் சொன்னான், ஒரு ஷஜரத்தல் மல்ஊனத ஃபில் குர்ஆன். நாம் குர்ஆனிலே சபிக்கப்பட்ட மரத்தையும் கூட அவர்களுக்கு சோதனையாக்கி விட்டோம்.
அது ஒரு சோதனை. அதை கிண்டலத்தின் காரணமாக அவர்கள் நரகவாசிகள் என்பது உறுதியாகிவிட்டது. அதே போன்றுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு காட்டப்பட்ட அற்புதங்கள் அது உண்மையாக இருக்கும் பட்சத்திலே அது நமக்கு குர்ஆன் சுன்னாவின் மூலமாக விளக்கி வைக்கப்படும் பொழுது அதை பார்த்து இதுவெல்லாம் எப்படி நடந்திருக்கும் என்று கடவுள் மறுப்பு கொள்கையாளர்களோடு சேர்ந்து நம்முடைய உறவாடுதல் கலந்திருப்பதன் காரணமாக பல சமயங்களில் இன்னைக்கு உள்ள நிலைகளில் சமுதாயத்தினுடைய வாலிபர்களுடைய மனோநிலை எப்படி ஆகிவிட்டது என்று சொன்னால், இஸ்லாமிய சட்டங்களிலே இஸ்லாமிய சரித்திரங்களிலே சந்தேக கண் கொண்டு பார்க்கக்கூடிய மனோநிலை உருவாகி கொண்டிருக்கிறது. சந்தேக கண் கொண்டு இதெல்லாம் நடந்திருக்குமா, இப்படியெல்லாம் நடக்குமா, இந்த கதையெல்லாம் தேவையா, நடக்க வேண்டியது நடக்கக்கூடியது குர்ஆன் சுன்னாவிலே நமக்கு சொல்லப்பட்டு விட்டது என்று சொன்னால் அது சத்தியமானது. அதை நாம் சந்தேக கண் கொண்டு பார்க்கிறோம் என்று சொன்னால் நம்முடைய ஈமானிலே எங்கேயோ பலகீனம் இருக்கிறது, நம்மளுடைய ஈமானில் எங்கேயோ ஓட்டை இருக்கிறது. நாம் கலந்திருக்கக்கூடிய ஒரு கூட்டம் கடவுள் மறுப்பாளர்களோடு சேர்ந்திருப்பதினால், நவீன சிந்தனைகளோடு சேர்ந்திருப்பதினால், மேற்கத்திய கலாச்சாரத்தோடு சேர்ந்திருப்பதினால் இது மாதிரியான சிந்தனைகள் எல்லாம் உதயமாகிறது. இதிலிருந்து அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேட வேண்டும். எனவேதான் இது போன்ற அற்புதங்களை, ஆச்சரியங்களை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் நடந்த ஆச்சரியங்களை எல்லாம் அதை படிக்க வேண்டும், அதை கேட்க வேண்டும், அதை விளங்க வேண்டும், இதுவெல்லாம் உண்மை என்று நம்பவும் வேண்டும். குறைஷிகள் வந்தாங்க, அதில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட வந்து கேட்டாங்க, உங்களுடைய நபி ஏதோ சொல்லிக் கொண்டிருக்கிறார், ஒரே இரவிலே 7 வானத்தை கடந்து மேராஜுக்கு சென்று வந்ததாக சொல்லிக் கொண்டிருக்கிறார், அவர்கள் சொல்லக்கூடிய தொனி ஏதோ பிதற்றிக் கொண்டிருக்கிறார், நவுது பில்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், அவர் அப்படி சொன்னார்கள், வந்து நீங்க நம்புறீங்களான்னு கேட்டாங்க. அதில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, லஇன் கான கால, அவர்கள் ஒரு கால் சொல்லி இருப்பார்களேயானால் கது சதக், அது உண்மைதான் சொன்னார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி சொல்கிறார்கள் என்றால் அது உண்மை. அது எங்களுடைய அறிவுக்கு தட்டுப்படுகிறதோ இல்லையோ, அதை எங்களுடைய அறிவு ஏற்றுக்கொள்கிறதோ இல்லையோ, வானத்திலிருந்து வரக்கூடிய வகையுடைய செய்திகளை எல்லாம் நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கும் பொழுது இதை ஏன் நாங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடாது? அதனால தான் அவங்களுக்கு பேரே அபூபக்கர் சித்திக், பேரோடு சேர்ந்தது சித்திக். நம்ப வேண்டியது சாதாரணமானது, நம்புறது பெரிய விஷயம் அல்ல. கண்கூடாக பார்க்கிறது நம்புறது பெரிய விஷயம் அல்ல. கண்ணால் பார்க்காத சுவர்க்கத்தை நம்ப வேண்டும், நரகத்தை நம்ப வேண்டும், கபரை நம்ப வேண்டும், மஹ்ஷரை நம்ப வேண்டும், சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தை நம்ப வேண்டும், கேள்வி கணக்கு உண்டு என்பதை நம்ப வேண்டும். அதுதான் ஈமான். அதில் அபூபக்கர் சித்திக் அவர்களுக்கு சித்திக் என்ற பெயர் வந்தது. அப்படிப்பட்ட உயர்ந்த பதவி எப்படி கிடைத்தது? மக்கள் எல்லாம் மறுத்த சமயத்தில் அவர்கள் சொன்னால் அது உண்மையாகத்தான் இருக்கும் என்று சொன்னார்களே, அந்த உண்மைப்படுத்துதல். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேராஜுக்கு சென்ற சமயத்திலே ஒரு செய்தி முஸ்லிம் ஷரீஃபிலே வரும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சமயத்தில் 3 விஷயங்கள் வழங்கப்பட்டார்கள் என்று. வாத்திய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலாஸத்தன், 3 விஷயங்கள் வழங்கப்பட்டார்கள். ஒன்று ஸலவாத்துல் ஹம்ஸ், 5 நேர தொழுகை. இரண்டாவது ஹவாத்தீம் சூரத்துல் பக்கரா, சூரத்துல் பக்கராவுடைய கடைசி வசனங்கள். மூன்றாவதாக யார் ஷிர்க் செய்யவில்லையோ அவர்களுக்கெல்லாம் பாவ மன்னிப்பு உண்டு. யார் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்டார்களோ, மனதளவிலே ஈமானை உறுதியாக வைத்துக் கொண்டார்கள், எதையும் சந்தேக கொண்டு பார்க்கவில்லை, இஸ்லாத்தில் சொல்லப்பட்டதையெல்லாம் அப்படியே ஏற்றுக்கொண்டார்கள், ஆனாலும் ஆங்காங்கே சில பாவங்கள், குற்றங்கள் புரிந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கும் ஒரு நேரத்தில் மன்னிப்பு உண்டு. இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதின் காரணமாக இந்த 3 வெகுமதிகளை அல்லாஹ் கொடுத்து அனுப்பினான். இந்த 3 வெகுமதிகளை அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்து அனுப்பினான். அது 5 நேர தொழுகை நாம் பல தடவை கேட்ட ஒன்று, ஆனால் அமலில் எந்த அளவுக்கு இருக்கிறது என்பது வேறு விஷயம். அதே போன்று ஹவாத்தீம் சூரத்துல் பக்கரா, சூரத்துல் பக்கராவுடைய கடைசி வசனங்கள். آمن الرسول بما أنزل إليه من ربه والمؤمنون كل آمن بالله وملائكته وكتبه ورسله لا نفرق بين أحد من رسله وقالوا سمعنا وأطعنا غفرانك ربنا وإليك المصير. இது ஒரு வசனம். அடுத்ததாக இறுதி வசனம், லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸ்அஹா லஹா மா கஸபத் வ அலைஹா மக்தஸபத் ரப்பனா லா துஆഖிதுனா இன் நஸீனா அவ் அக்தனா ரப்பனா வலா தஹ்மில் அலைனா இஸ்ரன் கமா ஹமல்தஹு அலல் லதீன மின் கப்லினா ரப்பனா வலா துஹம்மில்னா மா லா தாகத லனா பிஹ் வஅஃபு அன்னா வக்ஃபிர் லனா வர்ஹம்னா அன்த மௌலானா ஃபன்சுர்னா அலல் கௌமில் காஃபிரீன். இது ஒரு வசனம்.
இந்த 2 வசனமும் இந்த உம்மத்திற்கு வழங்கப்பட்டிருக்கிறது. மிஅராஜுடைய இரவிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது என்பதை முஸ்லிம் ஷரீஃபிலே ரிவாயத்தை பார்க்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், இந்த 2 வசனங்கள் சாதாரணமானவை அல்ல, ஏராளமான சிறப்புகளை உள்ளடக்கி கொண்டவை. மட்டுமல்ல, அந்த 2 வசனங்களுடைய கருத்துக்கள் ஆமனர் ரசூல், இறை தூதர் ஈமான் கொண்டு விட்டார் என்பதை அல்லாஹ் சொல்லுவான். சூரத்துல் பக்கராவிலே சொல்லப்பட்ட சட்டங்கள், தொழுகையுடைய சட்டங்கள், நோன்பினுடைய சட்டங்கள், ஜகாத்துடைய சட்டங்கள், ஹஜ்ஜுடைய சட்டங்கள், நிக்காஹுடைய சட்டங்கள், தலாக்குடைய சட்டங்கள், இத்தாவுடைய சட்டங்கள், இப்படி ஏராளமான சட்டங்கள் குர்ஆனில் இருக்கக்கூடிய ஆகப்பெரிய அத்தியாயம் சூரா அல் பக்கரா. அலிஃப் லாம் மீம் தாலிகல் கிதாபுல் லா ரைப ஃபீ என்று தொடங்கக்கூடிய அந்த அத்தியாயம் ஆகப்பெரிய அத்தியாயம். ஏராளமான சட்டங்களை சொல்லி இருக்கிறான் அந்த ஆமனர் ரசூல். அந்த எல்லா சட்டங்களையும் ரசூல் ஈமான் கொண்டு விட்டார். பிமா உன்சில இலைஹி மிர் ரப்பிஹி வல் முஃமினூன், மூமின்களும் ஈமான் கொண்டு விட்டார்கள். ஈமான் கொள்ள வேண்டும். முதலாவதாக ஈமான், அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். சட்டங்களை மனதார ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த சட்டங்கள் அத்தனையும் சத்தியம் என்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆமன ரசூல் பிமா உன்சில இலைஹி மிர் ரப்பிஹி வல் முஃமினூன் குல்லுன் ஆமன பில்லாஹ் வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி. ரசூல்மார்களை கொண்டு, மலக்குமார்களை கொண்டு, வேதங்களை கொண்டு, அத்தனை கொண்டும் ஈமான் கொண்டார்கள். சொன்னார்கள், சமிஅனா வ அஸஅனா. யா அல்லாஹ், நாங்கள் கேட்டு விட்டோம், கட்டுப்பட்டு விட்டோம். கேட்டு விட்டோம், கட்டுப்பட்டு விட்டோம். கேட்டு விட்டோம், ஏற்றுக்க மாட்டோம் சொல்லல. சமிஅனா வ அஸைனா சொன்ன கூட்டம் ஒன்று உண்டு. கேட்டோம், ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அல்லாஹ்வுடைய உத்தரவை கேட்டு விட்டோம், வ அஸானா, கட்டுப்பட்டு விட்டோம். எல்லா நிலைகளிலும், வாழ்க்கையின் எல்லா நிலைகளிலும் நாங்கள் செய்வது அல்லாஹ்வுடைய உத்தரவு, அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு நடப்பது. சமிஅனா வ அஸானா, இந்த தன்மை வர வேண்டும். அந்த வசனத்திலே சொல்லப்பட்ட செய்தி, மூமின்கள் சொல்லுவார்கள், சமிஅனா வ அஸானா, நாங்கள் கேட்டு விட்டோம், கட்டுப்பட்டு விட்டோம் எல்லா நிலைகளிலும். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுவான், யா அய்யுஹல்லதீன ஆமனு இதா நூதிய லிஸ்ஸலாத்தி மின் யௌமில் ஜும்ஆ ஃபஸ்அவு இலா திக்ரில்லாஹ் வ தருல் பை. ஜும்மாவுடைய நாளன்று அதான் சொல்லப்பட்டு விட்டால், ஜும்மாவுடைய தொழுகைக்காக அழைக்கப்பட்டு விட்டால், நீங்கள் அல்லாஹ்வுடைய திக்ரை நோக்கி விரைந்து செல்லுங்கள், வியாபாரத்தை விட்டுங்கள். அல்லாஹ் சொல்றான், வியாபாரத்தை விட்டு விடுங்கள். அங்கே வியாபாரத்தை விட்டு விட்டு நாம் மஸ்ஜிதுக்கு வருகிறோம் என்று சொன்னால் இது அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்ட வாழ்க்கை. அதே போன்றுதான் எப்ப ஜும்மாவுடைய தொழுகை முடிஞ்சிருச்சோ, இதா குதியத்திஸ் ஸலா ஃபன்தஷிரு ஃபில் அர்தி வப்தகு மின் ஃபضலில்லாஹ், தொழுகை நிறைவு செய்யப்பட்டு விட்டால் நீங்கள் பூமியில் பறந்து விரிந்து செல்லுங்கள், அல்லாஹ்வுடைய அருளை தேடிக்கொள்ளுங்கள், வியாபாரம் செய்து கொள்ளுங்கள். அதுவும் அல்லாஹ்வுடைய உத்தரவுதான். ஜும்மாவுடைய தொழுகையை முடிந்துவிட்டு நாங்கள் எங்களுடைய வேலைகளை பார்க்க ஆரம்பிக்கிறோம் என்று சொன்னால் அதுவும் அல்லாஹ்வுடைய உத்தரவுக்கு கட்டுப்படுறது. ஆனால் 2 வித்தியாசம் இங்கே இருக்குது. ஒரு வித்தியாசம், அல்லாஹ் ஜும்மாவுக்கு முன்னாடி சொன்னது வதருல் பை, வியாபாரத்தை விட்டுங்கன்னு அல்லாஹ் சொல்றோம். ஆனால் ஜும்மாவுக்கு பிறகு தொழுகையை முடித்து விட்டு செல்லும் பொழுது அல்லாஹ்வுடைய அருளை தேடுங்கள். இரண்டும் ஒன்றுதான். ஆனால் அங்கே சொல்லுவது வியாபாரம். தொழுகையை விட்டு நீங்கள் செய்கிறீர்கள் என்று சொன்னால் அது அல்லாஹ்வுடைய அருள் அல்ல. அல்லாஹ்வுடைய கடமையை புறந்தள்ளிவிட்டு எவ்வளவு சம்பாதித்தாலும் அது அல்லாஹ்வுடைய அருள் அல்ல. அது பை, அது வியாபாரம், அது காசு பணம், அது எப்படியாவது கழிந்து போய்விடும், நமக்கு எந்த பயனையும் தராது. அல்லாஹ்வுடைய உத்தரவுக்கு கட்டுப்பட்ட பிறகு நீங்கள் செல்லுகிறீர்கள், உங்களுடைய பொருளாதாரத்தை தேடுகிறீர்கள் என்று சொன்னால் வபுத்தகு மின் ஃபضலில்லாஹ், அது அல்லாஹ்வுடைய ஃபضல், அல்லாஹ்வுடைய அருள், அதை தேடுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுவான். இரண்டும் அல்லாஹ்வுடைய உத்தரவுக்கு கட்டுப்படுவதுதான். சமிஅனா வ அஸானா. அதே போன்றுதான் அடுத்த வசனத்தில் சொல்லும் பொழுது, லா யுகல்லிஃபு அல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸ்ஆஹா, அல்லாஹு தஆலா எந்த மனிதருக்கும் அவர்களால் முடிந்த அளவுக்கு மட்டும்தான் சட்டத்தை கொடுக்கிறான். ஒரு நாளைக்கு 5 நேர கடமைதான், 10 நேரமும் தொழ முடியும், மனிதனால் முடிந்த காரியம்தான். எத்தனையோ பேர்கள் நவாஃபில்கள் தொழுகிறார்கள், சுன்னத்தான தொழுகை தொழுகிறார்கள், தஹஜ்ஜுத் தொழுகிறார்கள். நோன்பு ஒரு மாதத்தில், ஒரு வருடத்துக்கு 1 மாசம் மட்டும்தான். 2 மாசம் நோன்பு வைக்க முடியுமா? முடியும். ஆனாலும் அல்லாஹ் 1 மாசம் மட்டும்தான். ஆயுளில் ஒரு தடவை தான் ஹஜ்ஜு. பல ஹஜ்ஜு செய்ய முடியுமா? முடியும். பல பேர் செய்து கொண்டு இருக்கிறார்கள். மனிதனுக்கு முடியும், முடியாத காரியம் அல்ல. அவனுக்கு எந்த அளவுக்கு விசாலமாக செய்ய முடியுமோ அதை குறைத்துத்தான் கடமையாக்கி இருக்கிறான். லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸ்ஆஹா லஹா மா கஸபத் வ அலைஹா மக்தஸபத். எல்லாவையும் செய்த பிறகு அல்லாஹ்விடத்தில் அல்லாஹ் இப்படி அல்லாஹ்வே சொல்லுகிறான், நீங்கள் இப்படி அல்லாஹ்விடத்தில் கேளுங்கள். ரப்பனா லா துஆஹிதுனா இன் நஸீனா வ ரப்பே, நாங்கள் மறந்து விட்டாலோ தவறாக செய்து விட்டாலோ எங்களை தண்டித்து விடாதே. எதையாவது உன்னுடைய கடமைகளில் குறைவு செய்து விட்டால் நீ எங்களை தண்டித்து விடாதே, பிடித்து விடாதே. லா துஆஹிதுனா இன் நஸீனா வ அக்ஸானா.
ரப்பனா வலா தஹ்மில் அலைனா இஸ்ரன் கமா ஹமல்தஹு அலல் லதீன மின் கப்லினா, எங்களுக்கு முன்னர் இருந்த சமுதாயத்தின் மீது எந்த பாரங்களை எல்லாம் சுமத்தி வைத்திருந்தாயோ அதையெல்லாம் எங்களின் மீது சுமத்தி விடாதே. அது மாதிரியான கடினமான சட்டங்களை, தௌபா என்று சொன்னாலே கொல்லப்பட வேண்டும், அது மாதிரியான கடுமையான சட்டங்களை எங்களின் மீது விதித்து விடாதே. வலா தஹம்மில்னா மா லா தாக்கத லனா பிஹ், அதே போன்று எங்களுக்கு சக்தி இல்லாத ஒன்றை எங்களின் மீது சுமத்தி விடாது. எங்களால் தாங்கிக் கொள்ள முடியாத, அது சட்டமாக இருக்கட்டும், வியாதியாக இருக்கட்டும், ஆபத்தாக இருக்கட்டும், முசீபத்தாக இருக்கட்டும், எத்தனை விதமான துன்பங்கள், மாலா தாக்கத்தலனா பிஹி, எங்களுக்கு அதை தாங்கிக் கொள்வதற்கு சக்தி இல்லை என்றால் அது மாதிரியான கஷ்டத்தை எங்களுக்கு கொடுத்து விடாதே. எங்களுடைய பாவங்களை மன்னித்து விடு என்பது மட்டுமல்ல, உங்களுடைய ஆமால் நாமாவிலிருந்து அடையாளத்தை எடுத்து அடிச்சுவடைய அடித்து விடு. அதே போன்று வக்ஃபிர்லனா, எங்களுடைய பாவங்களை மன்னித்து விடு என்பது மட்டுமல்ல, எங்களை பாவங்களை மறைத்தும் விடு. யாருக்கு முன்னால் கேவலப்படுத்திடாது. பாவங்களை மன்னிச்சிட்ட தண்டனை கிடையாது, ஆனால் மக்களுக்கு முன்னால் அந்த குற்றத்தை சொல்லி காட்டினால் அது ஒரு கேவலம். அப்படியும் கேவலப்படுத்தி விடாதே. அப்படிப்பட்ட உயர்ந்த துவாக்களை கொண்டதுதான் சூரத்துல் பக்கராவுடைய கடைசி 2 வசனங்கள். மேராஜுடைய சமயத்தில் இது கொடுக்கப்பட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், மன் கரஅ பில் ஆயத்தைனி ஃபீ ஆகிரி சூரத்துல் பக்கரா, யாராவது ஒருவர் இரவிலே இந்த 2 வசனங்களை ஓதுவாரோ அவருக்கு கஃபதாஹு, அதுவே போதுமானதாகிவிடும். எல்லா விதமான கஷ்டங்கள் முசீபத்தில் இருந்தும் எல்லா விதமான பிரச்சனைக்கும் அதுவே போதுமாகும் என்று நீங்கள் இரவிலே ஓதுங்கள். பல சமயங்களில் இது மாதிரியான அவுராதுகளை ஓதுறதுக்கு ஞாபகமே வர்றதில்லை. நம்முடைய வாழ்க்கையினுடைய வேகமும் அதனுடைய நிலைகளும் அப்படி மாறி போய்விட்டது. இரவு நேரத்தில் எப்பொழுதாவது ஆமன ரசூல் லா யுகல்லிஃபுல்லாஹ் 2 வசனத்தை ஓதினால் அதுவே போதுமானது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், தஅல்லமுஹுன்ன வ துஅல்லிமுஹுன்ன நிசாஅக்கும், நீங்களும் அதை கற்றுக்கொள்ளுங்கள், உங்களுடைய வீட்டு பெண்களுக்கும் அதை கற்றுக் கொடுங்கள், அதை நீங்களும் ஓதுங்கள், உங்களுடைய வீட்டில் உள்ளவர்களையும் ஓதச் சொல்லுங்கள். அப்படிப்பட்ட உயர்தரமான ஒரு 2 வசனங்களை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அதை மனப்பாடம் செய்ய வேண்டும் அல்லது பார்த்தாவது ஓதி பழக வேண்டும். இது போன்ற வசனங்கள், திக்ருகளை அல்லாஹு தஆலா தௌஃபீக் செய்தல்வானாக. எங்களுடைய வாழ்க்கையில் அல்லாஹ்வுடைய உத்தரவுகளை முழுமையாக ஏற்றுக்கொண்டு அதன்படி நடப்பதற்கும் அல்லாஹ் தௌஃபீக் செய்தல்வானாக. எங்களுடைய மன நம்பிக்கையை, ஈமானை உறுதியானதாக ஆக்கியல்வானாக. எல்லா விதமான சிக்கல், தொல்லைகள், கஷ்டங்கள், பிரச்சனைகளை விட்டும் நம் அனைவரையும் பாதுகாத்தருள்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.